அதே குழந்தை வர கட்டு வந்த செல்ல குட்டிகள் எனக்கு உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வாராரு. சிவபெருமான் போய் எதுவும் முறையிட்டீங்களா? சிவன் கோயிலில் கோயில் வேண்டியிருக்கிறேன். கோயில் போய் வேண்டியிருக்கிறேன். எந்த கோயில் அது? கும்போணம் சுற்றி இருக்கிற கோயில். கும்போணம் சுற்றி இருக்கிற கோயில். சரி, ஓகே, உட்காருங்க. மனம் குழம்பாமல் உட்காரணும். உட்காருங்க. முதல்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு மனத்து இருந்தால் வாக்கு தெளிவு கிடைக்காது. சரியாக உட்காருங்க. இவா பக்கத்தில் உள்ள பாவங்கள் இந்த குழந்தையை பிறக்க விடாமல் தடுத்திருக்குமோ என்று சிந்தித்தால் அது மிகவும் தவறு. இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குழந்தை பாக்கியத்தை தடுத்திருக்கும் என்று நினைத்தால் அதுவும் தவறு. ஆனால் இறைவனுடைய கருணையில் இவ்வளவு காலம் கழித்து தான் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்குது. அந்த விதியை நான் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆனி மாதம் வைகாசி கழிந்து ஆனி மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் கர்ப்பம் உண்டாகும். அப்படி பிறக்கிற குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். அப்படி பிறக்கிற பிள்ளைக்கு சிவநாதன் என்று பெயர் வைக்கணும். என்ன பெயர் வைக்கணும்? கால் விட்டுவாங்க. மடியில் கொடுக்கலாம். அப்படியா? 4 கைகளையும் இணைத்து வை. சரி, இப்படி இந்தாங்க. சிவநாதன் பிறக்கான். புண்ணியமாக இருங்க. அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். கற்பூரவல்லின்னு பேர் வைக்கணும். சென்று வென்று வெற்றி விடுவாங்க. சாப்பிடாம மட்டும் போகக்கூடாது. அது மட்டும் ஒரு உறுதி.